ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. இன்றைக்கி நிறைய பேருக்கு பயனுள்ள தகவல். வாய்ப்புண், வயிற்றுப்புண், நாள்பட்ட அல்சர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடும். இதுக்கு நம்ம முக்கியமாக எடுத்துருக்கிற பொருள் மணத்தக்காளி கீரை தான். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இதை நம்ம சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் யாருக்கு வாய்ப்புண், வயிற்றுப்புண் வந்தாலும் நான் ஃபாலோ பண்ணுறது, என்னோடய குழந்தைகளுக்கெல்லாம் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். சரியாயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கசப்பு இல்லாததுனால குழந்தைகளும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயே மணத்தக்காளி கீரை இருந்துச்சு. இன்றைக்கி இதை பறித்து தான் செய்ய போகிறோம். வாய்ப்புண், வயிற்றுப்புண் மட்டும் இல்லைங்க, இன்னும் எக்கச்சக்கமான பயன்கள் இருக்குது இந்த மணத்தக்காளி கீரையில். மணத்தக்காளி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்துச்சுன்னா உடல் உள் உறுப்புகளில் இருக்கிற புண்கள் குணமாகும். மேலும் இருதயத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கும், களைப்பை நீக்கி நல்ல உறக்கத்தை கொடுக்கும், மலச்சிக்கலிலிருந்து நிவாரணம் அளிக்கும், கண் பார்வை தெளிவு பெறும், வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளியேற்றும் தன்மை கொண்டது, கருப்பையில் வளரும் கரு வலிமை பெற உதவுகிறது, உடல் குளிர்ச்சியடைய செய்கிறது. இந்த கீரையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்வதன் மூலம் இருமல், இளைப்பு பிரச்சனை குணமாகும், வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தும் சக்தி மிகுந்தது, சிறுநீர் வியர்வையை பெருக்கி உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றுகிறது, குடல் புண் மற்றும் சிறுநீர்ப்பை எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை நீக்கும். உடல் சூடு அதிகம் கொண்டவர்கள் மணத்தக்காளி கீரையை உணவில் சேர்த்து கொண்டால் உடல் சூடு குறையும். மணத்தக்காளி வற்றலானது வாந்தியை போக்கி பசியை ஏற்படுத்தும். மேலும் காச நோயால் பாதிக்கப்பட்டு வருபவர்கள் மணத்தக்காளி பழத்தை சாப்பிடுவது நல்லது. மணத்தக்காளி கீரையை வச்சு கூட்டு பண்ணலாம், துவையல் அரைக்கலாம், இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மணத்தக்காளி கீரையில் சூப்பு வச்சு குடிக்கலாம். இந்த கீரையை பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இதிலையே சாம்பார் வச்சும் சாப்பிடலாம். இது கசப்பான கீரைன்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. நம்ம சமைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. அந்த மெத்தடு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி. அடிக்கடி நம்ம மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டோம் அப்படின்னா பலவிதமான உடல் பிரச்சனைகள்லாம் சரியாகும். இதுக்கு இன்றைக்கி கசப்பில்லாத ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையான அளவு மணத்தக்காளி கீரையை பறித்து எடுத்துக்கிறேன். கரெக்டாக இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கணும். ரொம்ப நிறையா போட்டிங்கன்னா தான் கசக்கும். ஒரு கைப்பிடி அளவு மணத்தக்காளி கீரையை எடுத்துகிட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிங்க. இதில் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நல்லா கழுவிக்கலாம். இன்றைக்கி இதை வெறும் 10 நிமிஷம்தான் ஆகும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இந்த கீரையை ஒரு பாத்திரத்தில், தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க. அடுத்து இதுக்கு ஒரு 1/2 கப் அளவு பருப்பு, பாசிப்பருப்பும் வயிற்றுப்புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பாசிப்பருப்பை நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு சேர்க்கும்போது ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வெந்துடும், நம்ம ஒர்க்கும் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கீரை நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும், ரொம்ப நிறையா ஊற்றிட வேண்டாம். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்துட்டு இன்றைக்கி இது குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். குக்கரில் ஒரு 4 விசில் வேக வச்சோன்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை உள்ளே இறக்கிட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். டைரெக்டாக குக்கரில் வைக்கிறோனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது பாத்திரத்தில் வேக வைக்கிறனாலும் வேக வச்சுக்கலாம். பாத்திரத்தில் வச்சோம்னா கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும். அதனால் நான் இன்றைக்கி குக்கர்லேயே 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு 4 விசில் விட்டு இதை எடுத்தாச்சு. நீங்கள் கீரையை கட் பண்ணி போடுறதுனாலும் இதில் போட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு முத்து வச்சு மசிக்கிறனாலும் நீங்கள் மசிச்சிடலாம். ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுட்டு
அடுத்து இதை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சுத்தமாக காரம் இல்லாமல் சப்புன்னு இருந்தாலும் நமக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் சின்னதாக நறுக்கி நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்துக்குங்க. சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிங்க. இந்தளவு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் கீரை, அது எல்லாத்தையும் முழுசாக இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டு இதில் சேர்த்துக்குங்க. ரொம்ப மையிற அளவு மசிக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு நம்ம மசிச்சுட்டாலே போதுமானது. இது இப்போ நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு இது சிம்லேயே கொதிச்சுட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பேஸ்ட்டு அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி சேர்க்கும்போது தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், நிறையா போடாதீங்க, மதன்னு இருக்கும். தேங்காய் பாலும் வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவு மட்டும் தேங்காய் சேர்த்திங்கன்னா போதும். பூண்டு பற்கள் சின்னதாக இருக்கனால ஒரு 5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு சீரகம் இதையும் சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதே நார்மலாக சமைக்கிறவங்க பச்சை மிளகாய் 2 சேர்த்து அரைச்சிக்குங்க. இதே அல்சருக்காக வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணுக்காக சமைக்கிறவங்க பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க, திப்பியாக இல்லாத அளவில். இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு காரம் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். பொதுவாகவே வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கும் ஒரு ஹெல்த்தியாக சமைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எப்போ கூட்டு வச்சாலுமே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சொல்லியிருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேயே செஞ்சிட்டோம் அப்படின்னா இட்லி தோசைக்கும் நம்ம வச்சுக்கலாம், மதியம் சாதத்துக்கும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். முருங்கைக்கீரை தொக்கு அதெல்லாம் ரொம்பவே நல்லது. 3 மாதம் வரைக்கும் கெடாது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இதை நம்ம சாதத்தில் போட்டுட்டு லைட்டாக நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பிசைஞ்சு தரும்போது குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு 2-3 தடவை சாப்பிட்டோம் அப்படின்னாலே, வாரத்தில் 2 தடவை அல்லது 3 தடவை சாப்பிட்டோம்னாலே நமக்கு சீக்கிரமாக வாய்ப்புண், வயிற்றுப்புண், அல்சர் எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். அடுத்து வராமல் இருக்கிறதுக்கு இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய யூஸ்ஃபுல்லான குக்கிங் ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.